லாங்குவேஜஸ் இன் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து டெம்ப் ஃபைல் ஜங்க் ஃபைல் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணுறது விண்டோஸ் 11 அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம விண்டோஸ் கீ இல்லையா, கீபோர்டில் விண்டோஸ் கீயை படம் போட்டிருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ப்ரீஃபெட்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேபி இது கேட்காமலாம் இருக்கலாம், தவறில்லை. கேட்டுச்சு அப்படின்னா கண்டினியூ கொடுங்க, இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் காமிக்கும். ஸோ இதில் இருக்கிறத வந்து ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஏ, கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலீட்டே நீங்கள் கொடுக்கலாம். ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ஏற்கனவே முதல்ல பண்ணோம் இல்லையா, அதே தான். அதில் போயிட்டு டெம்ப் டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி கண்ட்ரோல்லையே கொடுக்கலாம், இல்லை மவுஸில் வந்து ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணலாம். கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டூ ஃபார் ஆல் சிஸ்டம், அது சில ஒர்க்கிங்கில் இருக்கிறது மட்டும் இதாகும். ரன்னிங்கில் இருக்கிற ஃபைல்ஸை தவிர மற்ற எல்லாமே டெலீட் ஆகிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்பியும் சேம் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தடவை டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் டைப் பண்ணுங்கள். அதாவது கீபோர்டில் வந்து 5ஆம் நம்பரில் இருக்கும் பட்டனு. ஷிஃப்ட் அமுக்கி பர்சன்டேஜ் அமுக்கிங்க, டெம்ப்புன்னு டைப் பண்ணுங்கள். திரும்ப ஷிஃப்ட் அமுக்கி எண்டில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். இதையும் அதே மாதிரி கண்ட்ரோலே கொடுத்து ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு சில ஃபைல்ஸ் டெலீட் ஆகாது. உங்களுக்காகவும் நீங்கள் தைரியமாக அதை டெலீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் டெம்பரவரி ஃபைல்ஸ் தான். இவ்வளோதான். விண்டோஸ் 11 இப்படி தான் டெலீட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.